மத்திய அரசின் பட்ஜெட் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் நிலையில் வட்டி மானியம், AI தொழில்நுட்பத்தில் புதிய ஆலைகளை அமைக்க உதவி உள்ளிட்டவற்றை அறிவிக்க வேண்டும் என்று திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதேபோல திருப்பூரில் ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய்க்கு ஜவுளி வர்த்தகம் நடைபெறும் நிலையில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஜவுளி உற்பத்தியாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். வட்டி மானியம், செயற்கை இழையில் உற்பத்தியாகும் ஆடைகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் தனி கவனம், பசுமை தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க சிறப்பு ஊக்கத்தொகை ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் ஏற்கனவே வட்டி மானியம் 5% வேண்டும் ஏற்றுமதிக்கு என்று கேட்டிருக்கின்றோம். பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் நிறைய துணி வகைகள் இறக்குமதி ஆகிறது. அந்த இறக்குமதியை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். AI தொழில்நுட்பத்தில் இன்று நிறைய ஃபேக்டரிகள் மாடர்னைசேஷன் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்காக ஏட்டப் போன்ற ஒரு புதிய மானியத்தை, இயந்திரங்களை நிறுவ, பெரிய ஆலைகளை நிறுவ அரசு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். வங்கதேசத்திற்கு சென்ற ஜவுளி ஆர்டர்கள் தற்போது இந்தியாவிற்கு வரத் தொடங்கி இருப்பதால் ஜவுளித்துறைக்கு மானியம் வழங்க வேண்டும் என்று திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பங்களாதேஷ்ல புதிய ஆட்சியாளருடைய அரசியல் மாற்றங்கள் இப்படி மாதிரி ஒரு சூழல்ல பங்களாதேஷுக்கு போக வேண்டிய ஆர்டர் எல்லாமே நம்ம இந்தியா நோக்கி வர மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இதுல நம்மளுக்கு மானியத்துல நிறைய மானியங்கள் வழங்கணுங்க. இப்ப டிராபேக்ல நம்மளுக்கு குறைஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு இந்த தொழில் ஊக்கப்படுத்துற மாதிரி புதிய ஸ்கீம் அரசு கொண்டு வரணும். ரெண்டாவது, நம்ம வங்கியில ஈஸியா நிதிகள் நம்ம வாங்குற மாதிரி, அதாவது கம்மியான வட்டிக்கு அரசு ஜவுளி தொழிலுக்கு வட்டி விகிதத்தை குறைச்சு அதிகமான நிதி வழங்குறதுக்கு அரசு ஏற்பாடு பண்ணாங்கன்னா, இந்த சூழல் நம்ம கரெக்டா பயன்படுத்தினா கண்டிப்பா உலக அளவில் இந்தியா ஜவுளி தொழில் நம்பர் 1 வருங்க. சிறப்பு நிதி கொள்கையை அறிவிக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு வீடு மற்றும் விடுதிகள் கட்டித்தர வேண்டும், ஜவுளித்துறைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.